பேணி காக்க வேண்டும். நம் உரிமையை விட்டுக் கொடுக்க கூடாது. நம்முடைய கடமையை நாம் செய்தால்தான் ஒரு சரியான ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும். ஆகையால் சிந்தித்து செயல்பட்டு நீங்கள் அவர்களுக்கு யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நீங்கள் உங்களுடைய வாக்குகளை சேகரித்து உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய உயரிய நோக்கம். இயற்கை தாயகம் ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை வருவது பொது தேர்தல். விழும் தூரல் வீணாகாது, அது நதியாகி கரை மீறி ஓடும். அவமானம் எங்கள் அமைப்பின் நோக்கமானது இந்த மண்ணில் இந்த பசுமையை நமக்கும் நமக்கு அடுத்து வருகின்ற சமூகங்களுக்கும் இதை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கமும் ஓட்டு எல்லாரும் போடுறாங்க, நம்ம ஒரு ஆள் போடலாம் என்ன இடம் போடுறது அப்படி யாரும் நினைக்க கூடாது. ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட்டாதான் இந்த வாக்களிப்பு சதவீதம் அதிகரிக்கும். தனிநபர் கூறுவதை விட நீங்கள் கூறுவதுதான் இந்த சமூகத்திற்கு காவலுக்கு எட்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு உங்கள் பாதம் தொட்டு அனைவரையும் மறுவர்களை வரவேற்கின்றேன். வாக்கு செலுத்தும் முடிவானது அனைவரும் செலுத்த வேண்டும். எனக்கு தெரிஞ்சு சிறப்பு திறன் கொண்ட நீங்கள் கொண்ட உற்சாகத்தை விட சில பேருடைய உற்சாகம் கம்மியா இருக்கு. அது நீங்க சொன்னாதான் நல்லா போய் இன்னும் ரீச் ஆகும். அந்த எண்ணத்தில் தான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். அதனால வாக்களிப்பது நம்ம ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை. இயற்கை தாயகத்தின் சார்பாகவும் எங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய இயற்கை தாயகத்தின் அமைப்பினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். எங்களது இயற்கை தாயகம் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.